أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. ونفخ في الصور فصعق من في السماوات ومن في الأرض إلا من شاء الله ثم نفخ فيه أخرى فإذا هم قيام ينظرون. وأشرقت الأرض بنور ربها ووضع الكتاب وجيء بالنبيين والشهداء وقضي بينهم بالحق وهم لا يظلمون. ووفيت كل نفس ما عملت وهو أعلم بما يفعلون. وسيق الذين كفروا إلى جهنم زمرا حتى إذا جاءوها فتحت أبوابها وقال لهم خزنتها ألم يأتكم رسل منكم يتلون عليكم آيات ربكم وينذرونكم لقاء يومكم هذا قالوا بلى ولكن حقت كلمة العذاب على الكافرين. قيل ادخلوا أبواب جهنم خالدين فيها فبئس مثوى المتكبرين. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. وسيق الذين اتقوا ربهم إلى الجنة زمرا حتى إذا جاءوها وفتحت أبوابها وقال لهم خزنتها سلام عليكم طبتم فادخلوها خالدين. وقالوا الحمد لله الذي صدقنا وعده وأورثنا الأرض نتبوأ من الجنة حيث نشاء فنعم أجر العاملين. وترى الملائكة حافين
أولي العرش يسبحون بحمد ربهم وقضي بينهم بالحق وقيل الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. திருமண நிகழ்ச்சி இனிதே துவங்க உள்ளது. தொடக்கமாக இறைமறையை ஓதி தொடங்கி வைக்கிறார் இளவல் அல் ஹாஃபில் முஹ்லிஸ் ஜியாத் அபூபக்கர். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا فتحنا لك فتحا مبينا ليغفر لك الله ما تقدم من ذنبك وما تأخر ويتم نعمته عليك ويهديك صراطا مستقيما وينصرك الله نصرا عزيزا. هو الذي أنزل السكينة في قلوب المؤمنين ليزدادوا إيمانا مع إيمانهم ولله جنود السماوات والأرض وكان الله عليما حكيما. ليدخل المؤمنين والمؤمنات جنات تجري من تحتها الأنهار خالدين فيها ويكفر عنهم سيئاتهم وكان ذلك عند الله فوزا عظيما. صدق الله العظيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الطيبات للطيبين والطيبون للطيبات أولئك مبرؤون مما يقولون لهم مغفرة ورزق كريم. சதகல்லாஹுல் அதீம். அருளன்பு பண்பில் அளவே அற்ற உந்தன் திருநாமம் போற்றி தூங்குகிறோம் இறைவா. ஒரு அருமையான காலை பொழுதினிலே முபாரக்கான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த நல்லதொரு சுன்னத்தான நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். திருமணத்தின் முத்தாய்ப்பாக தொடக்கமாக மணமக்கள் மற்றும் அவர்தம் குடும்பத்தாரை அறிமுகப்படுத்தி இந்த நிகழ்ச்சியினுள் செல்வோமாக. மர்ஹூம் முஹம்மது அலி சாஹிப், மர்ஹூம் துனி முஹம்மது அபூபக்கர் அவர்களின் பூட்டனும், இன்ஜினியர் MA முஹம்மது அபூபக்கர் மிஸ்கின் சாஹிப் அவர்களின் மகன் வழி பேரனும், துனி முஹம்மது ஒமர் சாஹிப் அவர்களின் மகள் வழி பேரனும்,
டாக்டர் முகமது ஜியாத் அபூபக்கர் அவர்களின் அன்பு புதல்வனுமாகிய அல் ஹாஃபில் ஜவாத் உமர் அபூபக்கர் கிளினிக்கல் சயின்டிஸ்ட் மணாலனுக்கும், மர்ஹூம் புல்லாலி PMS சையத் இப்ராஹிம், மர்ஹூம் LK ஷேக்னா லப்பை அவர்களின் பூட்டியும், புல்லாலி PMS சையத் ராசி அவர்களின் மகன் வழி பேத்தியும், ஹாஜி துனி MA முஹம்மது ஒமர் சாஹிப் அவர்களின் மகள் வழி பேத்தியும், புல்லாலி PMSR சையத் இப்ராஹிம் அவர்களின் அன்பு புதல்வியுமாகிய SI ருமைசா பிசியோதெரபிஸ்ட் மணாலிக்கும் இங்கே திருமண நிகழ்ச்சி நடந்தேற உள்ளது என்ற மகிழ்ச்சியான தகவல்களுடன், இஸ்லாம் என்பது தனி மனிதனின் ஆன்மீக முன்னேற்றம் மட்டுமல்ல, அது ஒரு சீரிய குடும்ப வாழ்வையும் சமூக கட்டமைப்பையும் ஒழுங்குபடுத்தும் ஒரு பரிபூரண மார்க்கமாக இருக்கிறது. மனிதன் பிறந்தது முதல் அவன் மரணிக்கும் வரை எதிர்கொள்ளும் ஒவ்வொரு கட்டங்களிலும் இஸ்லாம் தெளிவான வழிகாட்டுதல்களையும் ஒழுக்க நெறிகளையும் விழுமியங்களையும் வழங்கி வருகிறது. அந்த வழிகாட்டுதல்களில் மிக முக்கியமான ஒன்றாக இது போன்ற திருமணம் நிக்காஹ் விளங்கியிருக்கிறது. இது வெறும் சமூக ஒப்பந்தம் மட்டுமல்ல, இது அல்லாஹ்வின் பால் சட்டத்தில் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு புனிதமான மார்க்க ஐடென்டிபிகேஷன் ஆகும். திருமணம் மனிதனின் ஒழுக்கத்தையும் பொறுப்புணர்வையும் பரஸ்பர மரியாதையும் வளர்க்கும் ஒரு அந்தஸ்தான அமைப்பாக இருக்கிறது. இது ஆண் பெண்ணை மட்டுமல்ல, இரண்டு குடும்பங்களையும் இணைத்து தலைமுறைகளுக்கிடையே ஒரு சீரிய நெறிபாதையை வழிவகுத்து விடுகிறது. குடும்பம் சமூகம் என்னும் விருட்சத்தின் வேராக இருக்கிறது. அந்த வேர்கள் உறுதியானவையாக இருந்தால் மட்டுமே சமூகம் ஆரோக்கியமாகவும் நிலைத்திருக்கவும் வளரவும், அதனால்தான் இஸ்லாம் திருமணத்திற்கு மிக முக்கியத்துவம் வழங்கி வருகிறது. திருமணம் இஸ்லாமிய வாழ்க்கை முறையின் அடிப்படை தூண்களில் ஒன்றாக அமைகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்காகவே சொன்னார்கள், இது ஒரு நிகழ்வாக அல்ல, இது ஒரு புனித இபாதத்தாக அறிவித்து, திருமணம் எனது வழிமுறை, அன்னிக்காஹ மின் சுன்னதி ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி. இதை விளக்கிச் செல்பவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல, என்னை சார்ந்தவர்கள் அல்ல என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக நமக்கு அறிவுரை சொல்லி சென்றிருக்கிறார்கள். ஆகவே இஸ்லாமிய திருமணம் மன அமைதியை அளித்து ஒழுக்கத்தை நிலைநாட்டி அல்லாஹ்வின் அருளை ஈர்க்கும் ஒரு பாக்கியமாக அமைப்பாக விளங்கி வருகிறது. திருமணம் அல்லாஹ்வின் அருளை பெறும் வாயிலாகவும் நல்ல தலைமுறையை உருவாக்கும் நெறிபாதையாகவும் திகழ்கிறது. நபி வழியை அடிப்படையாக கொண்டு நடத்தப்படும் ஒவ்வொரு திருமணமும் குடும்பங்களிலும் சமூகத்திலும் அமைதியும் நிலைத்த தன்மையும் ஏற்படுத்தி விடுகிறது. அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த திருமணத்தின் ஊடாக உண்மையான நோக்கத்தை உணர்ந்து அதை மார்க்க வழியில் காக்கும் நற்சிந்தனைகளையும் நற்செயல்களையும் நமக்கு அருள்பாலிப்பானாக என்ற பிரார்த்தனையோடு இந்த நிகழ்ச்சியின் தொடர்ந்து நமது அல் ஜாமியுல் அஸ்ஹர் ஜும்மா மஸ்ஜிதின் ஹத்தீப், கண்ணியத்திற்குரிய ஹத்தீப் அன்னை ஆயிஷா சித்திகா மகளிர் இஸ்லாமிய அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் மற்றும் முதல்வருமாகிய ஷேக் அப்துல் மஜீத் மஹ்லரி அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. உலகத்திலேயே அல்லாஹ்வுக்கு மிக வகப்பான இடமாகிய இறை இல்லத்தில் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை பின்பற்றி நடத்தப்படுகிற இந்த திருமண நிகழ்வில் கலந்து மணமக்களை வாழ்த்தி துஆ செய்ய வந்திருக்கிற அன்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே,
திருமணம் எனது வழிமுறை, அதை யார் புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் எம்மை சார்ந்தவர் அல்ல என்று அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்தை அந்த அளவுக்கு வலியுறுத்தியிருக்கிறார். திருமணத்தின் மூலமாக இஸ்லாம் சொல்கிற ஒரு நெறிமுறை, திருமணம் முடிக்கிற ஒவ்வொருவர்களும் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான அம்சம் அத்தக்வா, இறையச்சம். அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிக்கக்கூடியவர்களை பார்த்து சொல்கிறார்கள், திருமணத்திற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் எஞ்சிருக்கிற பகுதியை தக்வாவோடு ஈமானை பூர்த்தி செய்யுங்கள். எஞ்சிருக்கிற காலம் திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி என்கிற வாழ்க்கை, குழந்தை பெற்றெடுக்கிற நிலை, இவைகள் அனைத்திலும் மிச்சமாக இருப்பது தக்வா. இந்த தக்வாவோடு உங்களுடைய வாழ்க்கையை பூர்த்தி செய்கிற பொழுது ஒரு மனிதன் ஈமான்ல காமில் பரிபூரணத்தை அடைந்தவனாக பார்க்கப்படுகிறான். எனவே அந்த தக்வா திருமணத்தில் வலியுறுத்தப்படுகிறது. மணமகனுக்கு நான் அதைத்தான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் தக்வாவை கடைபிடியுங்கள். தக்வா ரொம்ப முக்கியமானது. தக்வாவின் மூலமாக ஒரு மனிதன் உயர்வு அடைகிறான். நாம் எல்லாம் தக்வா என்பதை எப்படி புரிந்திருக்கிறோம் என்றால், தக்வா என்பது பள்ளிவாசலுக்குள் மட்டும் பயன்படுத்துகிற வார்த்தை போன்று புரிந்திருக்கிறோம். இறையச்சம், அல்லாஹுடைய விஷயத்தில் அச்சப்படுதல். நம்முடைய மற்ற காரியங்கள் எல்லாம் அது சாதாரணமான ஒரு நடைமுறையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட போய் தக்வாவை பற்றி கேட்கிறாங்க. மா மஅன தக்வா, அல்லது தக்வாவுடைய விளக்கத்தை சொல்லுங்களேன். அவங்க சொன்னாங்க, தக்வா என்று சொன்னால் என்ன தெரியுமா? ஹவுஃபு மினல் ஜலீல். அலி ரலியல்லாஹு அன்ஹு தக்வாவுக்கு கொடுக்கிற விளக்கத்தை பாருங்க. ஹவுஃபு மினல் ஜலீல் வல் அமலு பித் தன்சீல் வல் கனாஅத்து பில் கலீல் வல் இஸ்திஅதாது பிர் ரஹீல் என்று சொன்னார். இதான் தக்வாவுக்கு யதார்த்தமான அர்த்தம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த அர்த்தத்தை வெறுமன வாயளவிலிருந்து சொல்லுகிற அர்த்தம் அல்ல, வாழ்க்கையில் செயல்படுத்தி காட்டுகிற ஒரு நெறிமுறையோடு சொல்லுகிற ஒரு அர்த்தம். தக்வா என்று சொல்லுகிற சுருக்கமா சொல்கிறோம். தக்வானா என்ன தெரியுமா? ஹவுஃபு மினல் ஜலீல், இறைவனுக்கு பயப்படுதல், இறைவனை அச்சப்படுதல். அதோடு நிறுத்தி கொள்ளக்கூடாது. அல் அமலு பித் தன்சீல், உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்கிற செயல்கள் அனைத்தும் அல்லாஹ் ரசூலின் புறத்திலிருந்து திருப்திகரமாக அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில் உன்னுடைய அமல்களை தயாரித்துக் கொள்ளுதல். இதுதான் தக்வா. தக்வா என்றால் எனக்கு பிடித்த அமலையெல்லாம் செய்வது என்பதல்ல, அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்திருக்கிற அமலை நான் செய்தல். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அமலுக்கு அழகான விளக்க, இபாதத்துனா என்ன அர்த்தம் என்று சொல்லுகிற பொழுது, சொல் செயல் எதுவாக இருந்தாலும் நீ சொல்லுகிற நீ செயல்படுகிற அனைத்தும் படைச்ச ரப்புக்கு பொருத்தமானதாக இருக்குதா என்று பார். அப்படி இருந்துச்சுன்னா அதெல்லாம் இபாதத். நீ எதை சொன்னாலும் சரி, நான் பேசியது அல்லாஹ்வுக்கு உகப்பானதா என்று மட்டும் பார், நான் செயல்படுவது அல்லாஹ்வுக்கு உகப்பானதா என்று மட்டும் பார். அப்படி இருக்குமானால் அதெல்லாம் இபாதத். அது சிறியதாக இருக்கலாம், பெரியதாக இருக்கலாம், அல்லாஹ்வுக்கு நேசத்திற்குரியதா இருக்குதான்னு பாரு. அதைத்தான் இங்க சொல்றாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அல் அமலு பித் தன்சீல், அல்லாஹ் ரசூல் சொல்லித் தருகிற இபாதத்துகளை நீங்கள் செய்யுங்கள், அமல்களை செய்யுங்கள். அப்படி செய்கிற பொழுது அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த அடிப்படையில் அந்த இபாதத், அந்த அமல் இருக்குதான்னு பாருங்க. அப்படி இருந்துச்சுன்னா அது தக்வா. அதோட முடிக்கல, அடுத்து சொன்னாங்க இதான் வாழ்க்கை. ஒல் கனாஅத்து பில் கலீல், அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு குறைவா இருக்கும், ஆனா கனாஅத், நீ அதை பொருந்திக்கொள், அதை ஏற்றுக்கொள், போதும் என்கிற மனநிலைக்கு உருவாக்கிற. நம்ம ஊர்ல அந்த காலத்துல பெண்கள்கிட்ட பயன்பாட்டில் உள்ள ஒரு அரபி வார்த்தை அது கனாத்து. கனாத்துமா கனாத், இன்னைக்கு உள்ள கனாத்து போதும் அப்படிம்பாங்களா, அந்த கனாத்து தான். இப்போ யாரும் சொல்றது இல்லை,
பழைய காலத்துல அரபி, நம்ம ஊர்ல உள்ள மொழி வழக்குகள்ல நிறைய அரபி கலந்துருக்கும். அதுல ஒண்ணுதான் கனாத்துங்கிறது. அதைத்தான் ரசூலுல்லாஹ் கனாஅத், அதைத்தான் கனாத்துன்னு சொல்லிட்டோம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்வான்னு சொன்னதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு விளக்கம் கொடுக்கறாங்க. ஒல் கனாஅத்து பில் கலீல், குறைவாக இருந்தாலும் அதை நீ போதுமாக்கிக் கொள், அல்லாஹ் எனக்கு கொடுத்தது என்று அந்த மனநிலை வந்துட்டா உங்கள்கிட்ட தக்வா இருக்குன்னு அர்த்தம். அடுத்து கடைசியா சொல்றாங்க அல் இஸ்திஅதாது பிர்ரஹீல், மறுமைக்காக என்னைக்கும் தயாரா இருந்துக்க. இந்த அடிப்படையில் ஒரு மனிதன் வாழ்ந்தால் அவன்கிட்ட கண்டிப்பா தப்பே இருக்க. அல்லாஹ்வுக்கு பயப்படுறார், அமல்கள் செய்கிறார், அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமா இருக்குதான்னு பார்த்து பார்த்து செய்கிறார், இருப்பதை கொண்டு போதுமாக்கி கொள்கிறார், மறுமைக்கு தயாரா இருக்கிறார். சொல்லுங்க, இப்ப பிரச்சனை இருக்குமா? இன்னைக்கு உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைக்கும் இந்த தக்வாவை தீர்வாக இருக்கிறது. இதைத்தான் சுருக்கமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்வான்னு சொன்னாங்க. இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இத்தகு ரப்பக்கும் அல்லது ஒத்தகுல்லாஹ் என்கிற வார்த்தைகளில் சொல்லப்படுகிறது. எனவே இறையச்சம், இதைத்தான் மணமகனுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற வசியத், இறையச்சத்தோடு இருங்க, தக்வா உங்க வாழ்க்கையில போதுமாக்கி கொள்ளுங்கள். பொருளாதாரத்தை மட்டுமல்ல, நீங்க கற்பனை பண்ணி கொண்டிருக்கிற உங்களுடைய துணை சில நேரங்கள்ல கற்பனை பண்ணதுக்கு மாற்றமாக இருந்தாலும் ஒல் கனாஅத்து பில் கலீல், ஏன் தக்வா இருக்குது உங்களுக்கு? ஒல் கனாஅத்து பில் கலீல், இருப்பதை கொண்டு போதுமாக்கி கொள்ளுதல். அல்லாஹ் தந்திருக்கிறான், அது குறைவா இருந்தாலும் சரி எனக்கு திருப்தியா இருக்கு. ரப்பு தந்திருக்கிறான், நான் கேட்டு தந்திருக்கிறான். நிறைய விஷயங்கள் எனக்கு கேட்காமலே தந்திருக்கிறான். அப்படி தருகிற ரப்பு அவனுக்கு தெரிகிறது எனக்கு எதை தர வேண்டும் எதை தரக்கூடாது என்று அவன் புரிந்து வைத்திருக்கிறான். ஒரு விஷயத்தை மட்டும் நாம் தக்வா உடையவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மணமகனுக்கு நான் அதை அழுத்தமாக சொல்கிறேன், உங்க வாழ்க்கையில ஒரு விஷயத்தை நீங்கள் தக்வாவோடு செயல்படுங்கள், இன்னொரு விஷயத்தை தைரியமாக இருங்கள். காரணம் என்ன தெரியுமா? லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா. இது நமக்கு பெரிய ஆறுதலான விஷயம். எந்த இடங்களிலெல்லாம் நாம் தடிக்க விடுகிறோமோ, எந்த இடங்களெல்லாம் நஷ்டப்படுகிறோமோ, எந்த இடங்களெல்லாம் நமக்கு ஏமாற்றம் வருகிறதோ, எந்த இடங்களெல்லாம் நான் எதிர்பார்த்தது கிடைக்கவில்லையோ, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா, உளவியல் ரீதியான ஒரு தத்துவத்தை இந்த வாக்கியம், இந்த குர்ஆனுடைய வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எந்த ஆத்மாவையும் அவனுடைய சக்தியை மீறி அல்லாஹ் சோதிப்பது இல்லை. எனக்கு நம்ம நினைச்சது கிடைக்க இல்லையே, நான் எதிர்பார்த்தது இல்லையே, நம் மனைவி இப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்தனே அதுக்கு மாற்றமாக இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு உயரத்தை தாண்ட வேண்டும் என்று நினைத்தனே ஆனால் சிறிய அளவு கூட அடியெடுத்து வைக்க முடியவில்லையே, அல்லது நான் தாண்டிய இடத்தில் சரிக்கு விழுந்து விட்டேனே என்றெல்லாம் சஞ்சலப்படுகிற பொழுது தக்வா உள்ள மனிதன் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா, எந்த பிரச்சனையும் சரி என்னுடைய சக்தியை மீறி அல்லாஹ் சோதிக்க மாட்டான். இது எவ்வளவு பெரிய நமக்கு பலம். உளவியல் ரீதியாக ஒரு மனிதனை இஸ்லாம் கட்டமைக்கிறது. ஒரு தக்வா உடையவர் உளவியல் ரீதியாக கட்டமைக்கப்படுகிறார். எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, இப்ப எனக்கு நடந்து கொண்டிருக்கிற சோதனைகளை நான் அப்படியே கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வருகிறேன். எனக்கு ஒரு தைரியம், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா, எந்த பிரச்சனையும் என்னை ஒரு காலமும் என்னுடைய சக்தியை மீறி பாதிப்பை ஏற்படுத்தாது. இப்படி உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை, அதுல பிரச்சனை முன்ன பின்ன இருக்கலாம், உங்களுக்கு சாதாரண பிரச்சனை என்னை பார்க்கிற பொழுது, அல்லது இன்னொருத்தர் என்னுடைய நிலையை பார்க்கிற பொழுது என்னுடைய பிரச்சனை சாதாரண உங்களுக்கு பெருசா தெரியும். ஆனால் உங்களோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அல்லாஹ் உங்களுடைய சக்தியை மீறி அல்லாஹ் சோதிக்க மாட்டான். இது எவ்வளவு பெரிய ஒரு தத்துவம். இதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் ஒவ்வொரு நேரங்களிலும் நாம் ஜெயிக்கிற பொழுதும் தோக்கிற பொழுதும் நமக்கு கஷ்டங்கள் வருகிற பொழுதும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் இதை நினைத்து பார்க்கணும். அப்பதான் நீங்க தக்வாவோடு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனாலதான் அலி ரலியல்லாஹு அல் கனாஅத்து பில் கலீல் என்று சொன்னார். தக்வா இருக்கிற பொழுது உனக்கு போதும் என்கிற மனம் வந்து விடும். போதும் என்கிற மனம் என்று அல்லாஹ் அவ்வளவுதான் எனக்கு தந்திருக்கிறான். இதான் எனக்கு திருப்தி அடைந்து கொள்கிறோம். வாழ்க்கையில திருப்தி அடைந்து விட்டாலே மகிழ்ச்சி தன்னால வந்துடும். நிறைய பேரு திருமணத்திற்கு பிறகு மகிழ்ச்சி இழந்துறாங்க. அதற்கு என்ன காரணம்? தக்வாவோடு இருந்து பாருங்கள். உல் கனாஅத்து பில் கலீல்,
அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தந்ததை கொண்டு நீங்கள் திருப்தி அடையுங்கள். அல்லாஹ் எந்த வகையிலும் என்னை சோதிக்க மாட்டான். அப்படி சோதித்தால் என்னுடைய சக்தியை மீறி சோதிக்க மாட்டான். இதுதான் தக்குவா. இதைத்தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு வரதா தங்களுடைய சகாக்களுக்கும் இந்த உலக மக்கள் அத்துணை பேர்களுக்கும் தக்வாவுக்கு தஃசீர் சொன்னது, தக்வாவுக்கு மஅனா சொல்லி ஷரஹ்படுத்தினார்கள் அலி ரலியல்லாஹு. கடைசியா சொல்றாங்க, அல் இஸ்திஅதாது பிர்ரஹீல், மறுமைக்கு உன்னை தயாரா வச்சிருக்க, மறுமைக்கு நான் தயாராக இருப்பதற்கு அதில ஏதாவது குறைபாடு இருக்கிறதா என்று அதை பற்றி சிந்தித்து பார், அதை பற்றி கவலைப்படு. அப்போ நமக்கு ஏற்படுகிற இழப்புகள் நிறைய பேர், இந்த இழப்புல தான் அவர்களுக்கு ஏற்படுகிற சருகள்ல தான் நிறைய பேர் நிம்மதியை இழந்து விடுகிறார்கள். அந்த நிம்மதி இழந்தவைகள், அவர்களுக்கு நிம்மதிக்கு ஏற்பட்ட சவால்கள் குடும்பத்தில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. குடும்பத்துல அவர்கள் மனைவியோடு சரியான சுகத்தோடு இருக்க அல்லாஹ் சொல்றான், ஒமின் ஆயாத்திகி அன் கலக்கலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மத்தத்தன் வர்ரஹ்மா என்று அல்லாஹ் சொல்கிறாரே, உனக்கு அமைதி அங்கு கிடைக்கும் மனைவியிடத்திலே, எனவே திருமணத்தின் மூலமாக அமைதி கிடைக்கிறது என்று சொல்கிறாரே. நிறைய பேர் அமைதியை இழந்து விடுகிறார்கள். திருமணத்திற்கு பிறகு அவங்க வாழ்க்கையில ஏற்படுகிற நிறைய சருகல்கள் அவர்களுக்கு அமைதியின்மையை ஏற்படுத்தி விடுகிறது. நல்ல அழகான மனைவி இருக்கிறாள், நல்ல அவளுக்கு இவருக்கு தேவையானவைகளை எல்லாம் செய்து கொடுக்கிற மனைவி இருக்கிறாள், இவருக்கு ஏற்படுகிற நிலைமைகளை எல்லாம் புரிந்து சமாளிக்கிற மனைவி இருக்கிறாள். அப்படி இருந்தும் கூட அவர்கிட்ட நிம்மதி இல்லை. அல்லது பல நேரங்களில மாற்றமாக இருக்கிறது. கணவன் நல்ல கணவராக இருக்கிறார், மனைவியிடத்தில் நிறைய கோளாறுகள் இருக்கிறது. எப்படி இருந்தாலும் சரி, உங்கள் பக்கமா அல்லது அவர்கள் பக்கமா என்பதல்ல, யார் பக்கம் இருந்தாலும் சரி, தக்வாவை உங்களுடைய மூலாதாரமாக வைத்துக் கொள்ளுங்கள். தக்வாவை உங்களுடைய வாழ்க்கைக்கு எல்லா நிலைகளிலும் தக்வா என்கிற முடிவுக்கு வாருங்கள். அப்படி வந்துட்டா நமக்கு எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைத்து விடும். அதனால நமக்கு ஏற்படுகிற சோர்வுகளிலிருந்து அல்லாஹ் எந்த வகையிலும் என்னுடைய சக்தியை மீறி அல்லாஹ் சோதிக்க மாட்டான் என்கிற அந்த நிலையை உணரக்கூடியவர்களாகி விடுவோம். மறுமைக்காக வேண்டி வாழக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். நான் இந்த உலகத்தில் வாழ்வது திருமணமாக இருக்கட்டும், சுகங்களாக இருக்கட்டும், பிள்ளை பெயர்களை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியமாக இருக்கட்டும், பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சியாக இருக்கட்டும், பதவி உயர்வுகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அனைத்தும் ஆகிரத்தை சார்ந்து இருக்க வேண்டும், மறுமையை சார்ந்து இருக்க வேண்டும். மறுமைக்காக நான் என்ன தயாரிப்பு செய்து வைத்திருக்கிறேன் என்கிற கவலையோடு இருக்கணும். அல் இஸ்திஅதாது பிர்ரஹீல், அதுதான் நம்முடைய யதார்த்தமும், அதுதான் நோக்கமும், அதுதான் லட்சியம். வல் ஆகிரத்து கைரும் வ அப்கா, மறுமைதான் நாள் தான், மறுமை வாழ்க்கை தான் நிரந்தரமானது என்கிற முடிவுக்கு வர வேண்டும். இதுதான் நமக்கு திருமணம் உணர்த்துகிற பாடமாக இருக்கு. அதனால தக்வாவை கொண்டு மணமகனுக்கு நான் வசியத்து செய்கிறேன். காரணம், உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் தக்வா தீர்வாக இருக்கிறது. ஒமை யத்தகில்லாஹ யஜஅல் லஹு மக்ரஜா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், எந்த இடத்திலெல்லாம் உங்களுக்கு ஒரு நெருக்கடி வருகிறதோ, எந்த இடத்திலெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் வருகிறதோ, அங்கெல்லாம் தக்வா தீர்வாக இருக்கிறது. ஒமை யத்தகில்லாஹ யஜஅல் லஹு மக்ரஜா, அல்லாஹ் அதிலிருந்து உங்களை வெளிப்படுத்தி விடுவான். உங்களுக்கு அதிலிருந்து அல்லாஹ் நல்ல வழிகளை லேசாக்கி தந்து விடுவான். தக்வா அந்த விஷயத்தில் பயன்பாட்டோடு இருக்கிறது. அதை நாம் நினைத்தது கிடைக்கவில்லையே என்கிற அப்படி அல்ல, நினைத்தது கிடைத்து விடும் என்கிறதும் அல்ல, மாறாக கிடைத்ததோ கிடைக்கவில்லையோ தக்வா இருக்கிற பொழுது எப்படியோ அல்லாஹ் வழிகாட்டி விடுவான். உங்களுக்கு மனதுக்குள் ஒரு நிம்மதியை தந்துடுவான். நிறைய நேரங்கள்ல நம்மகிட்ட தக்வா இல்லாத போதுதான், நான் எதிர்பார்த்தது கிடைக்காத போது என்னுடைய குடும்பத்தில் அதனுடைய தாக்கம் ஏற்படுகிறது. நான் எதிர்பார்த்தது எனக்கு கிடைக்காத போது, அல்லது என்னுடைய வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படுகிற பொழுது, என்னுடைய வாழ்க்கையில் தோல்விகள் ஏற்படுகிற பொழுது அதனுடைய பாதிப்பு குடும்பம் வரைக்கும் வந்து நிற்கிறது என்று சொன்னால், தக்வாவை மூலாதாரமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு கனஅத்து பில் கலீல் என்கிற அந்த நிலைக்கு வந்துருவீங்க. இருப்பதை கொண்டு போதுமாக்கிக் கொள்வோம். அல்லாஹ் குறைவா தந்தாலும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்கிற மன நிறைவு உங்களுக்கு ஏற்பட்டுவிடும். அப்படியான ஒரு அம்சம்தான் தக்வா. அந்த தக்வாவை கொண்டு மணமகனுக்கு நான் வசியத்து செய்கிறேன். மணமகளும் அதே போன்று தக்வாவோடு உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். மன் அமில சாலிஹன் மின் தக்கரின், குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஹயாத்துன் தய்யிபா வேண்டுமானால் உங்களுக்கு சுபிட்சமான வாழ்க்கை, எல்லாரும் அதைத்தானே விரும்புறோம். இந்த உலகத்தில் நம்ம சுகமா வாழணும்,
ஹயாத்து தையிபா எனக்கு தேவை. அதற்கு என்ன வழி, அதற்கு என்ன தீர்வு? குர்ஆன் சொல்கிறது, மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமின். யார் ஒரு மனிதர் மன் அமில சாலிஹன் நல்ல அமல் செய்கிறார், அவர் ஆணாக இருக்கலாம், அல்லது இந்த இடத்துல அல்லது என்பதை விட இன்னும் என்கிற அர்த்தமும் இருக்கிறது. ஆணாக இருக்கட்டும் அல்லது பெண்ணாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, ஈமானோடு அவர்கள் நல்லமல் செய்கிறவர்கள் ஒவ்வொரு மூமின் ஷரத், அது ஹாலியா என்று சொல்வார்கள். மூமினாக இருக்கிற நிலையில அது ஷரத்து. நீங்க ஈமானோடு இருக்க வேண்டும், தக்வாவோடு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய அமலுக்கு அங்கு முக்கியத்துவம் இருக்கிறது. அல்லது ஹலக்கல் மௌத்த உல் ஹயாத்தல் எபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. அதான் மிக பிரதானம். உங்களில் யார் அழகிய அமல், அதிகம் அமல் என்று சொல்லவில்லை, அழகிய அமல் யாரு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை சோதிப்பதற்கு தான் அல்லாஹ் மரணத்தையும் ஹயாத்தையும் கொடுத்திருப்பதாக குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அந்த அழகிய அமல் தான் ஈமான். ஈமானோடு உங்களுடைய அமல் இருந்தால்தான் அது அழகிய அமலாக இருக்கும். எனவே தான் அல்லாஹ் சொல்கிறான், மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமின். மூமினாக இருக்கிற நிலையில நல்லமல் செய்யுங்க, தக்வாவோடு உங்களுடைய அமலை அமைத்துக் கொள்ளுங்கள். அமல் என்பது அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய இபாதத். அது எந்த வகையிலும் இருக்கலாம். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி செய்கிற அனைத்தும் இபாதத்து தான், அதுல சந்தேகம் இல்லை. நீங்க சொல்லுகிற வார்த்தை கூட, நான் ஒரு வார்த்தை இப்ப சொல்கிறேன் என்றால் அல்லாஹ்வுக்கு அது நேசத்திற்குரியதாக, அல்லாஹ்வுக்கு விருப்பத்திற்குரியதாக இருக்குமானால் அதுவும் இபாதத். எனவே அந்த அடிப்படையில நீங்க ஈமானோடு செய்கிற எல்லா அமல்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன கூலியை தருகிறான் தெரியுமா? வலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. இந்த உலகத்திலே உங்களுக்கு சுபிட்சமான வாழ்க்கையை தருவதாக அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறான். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, உங்களுக்கு ஹயாத்து தய்யிபா வேண்டுமா? அதற்கு நீங்க செய்ய வேண்டிய வேலை, உங்கள்கிட்ட ஈமானோடு அமல் இருக்க வேண்டும். எல்லா அமலும் உங்களிடம். தொழுகை, முக்கியமாக தொழுகை. நிறைய பேர் தொழுகையில தான் அழகா தொழுதுட்டு இருப்பாங்க. ஒரு சின்ன சோதனை வருகிற பொழுது தொழுகை பறந்துவிடும். திருமணம் என்பது பல நேரங்களில் தொழுகைக்கு தடையாக ஆகிவிடுகிறது. திருமணத்திற்கு முன்னாடி பள்ளியோடு தொடர்பு, தொழுகையோடு என்று இருந்தவர் திருமணத்திற்கு பிறகு அவரால் தொழ முடியாமல் ஆகிவிடுகிறது. தொழுகையில் அவர் பின்தங்கி போய் விடுகிறார். எங்க மன் அமில சாலிஹன், அல்லாஹ் சொல்றான், மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்ஸா என்கிற அந்த ஹயாத்துன் தய்யிபா உங்களுக்கு நமக்கு கிடைக்க வேண்டுமானால் அமல் சாலிஹா கண்டிப்பா தேவை இருக்கிறது. அதுக்கு ஈமான் மூலாதாரமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய அமலு சாலிஹாவை அல்லாஹ் கபூல் செஞ்சு இந்த உலகத்தில் ஹயாத்துன் தய்யிபாவை அல்லாஹ் தருகிறான், சுவிட்சமான வாழ்க்கையை அல்லாஹ் தருகிறான். எனவே அப்படியான சுவிட்சமான வாழ்க்கை துனியாவில் ஆகிரத்திலும் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் தக்வாவும் அமலும் பிரதானம். அந்த தக்வாவும் அமலோடு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தொடருங்கள். மணமகளே, உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் எல்லா வகையான பாக்கியத்தையும் சிறப்பாக்கி கொடுப்பான். வாழ்க்கையில பரக்கத்தை தருவான். உங்களுடைய வாழ்க்கையில குழந்தை செல்வத்தை அல்லாஹ் தருவானாக. உங்களுக்கு பொருளாதாரத்திலும் உங்களுடைய நல்ல மக்சதுகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைவேற்றி தருவதற்கு நாங்கள் அனைவர்களும் துஆ செய்து கொள்கிறோம். உங்களுக்கு தக்வாவை கொண்டும் இபாதத்தை கொண்டும் இறைச்சத்தோடு நீங்கள் உலகத்தில் வாழ வேண்டும் என்று நாங்கள் உங்களுக்கு வசியத்தும் துஆவும் செய்து கொள்கிறோம். அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஒரு 4-5 விஷயங்களை தன்னடக்கத்தோடு ரத்தின சுருக்கமாக சொல்லி அமர்ந்திருக்கிறார்கள் ஷேக் அப்துல் மஜீத் மால்தரி அவர்கள். முதலாவதாக கனாஅத், இருப்பதை அப்படியே அக்செப்ட் பண்ணி கொள்வது, இல்லாததை மனம் கலங்காமல் இருப்பது கனாஅத். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா. சக்திக்கு மீறி சோதனை வந்துடுமோன்னு பயப்படுறதை விட சோதனையோடு சக்தியோடு இறைவனும் இருக்கிறான் என்ற நம்பிக்கை கொள்வது. அப்புறம் யௌமுல் கியாமா, மறுமையை நினைவூட்டினார்கள். இந்த உலகம் ஒரு தற்காலிக பயணம், மறுமைதான் நிரந்தர வாழ்வின் தொடக்கமாக இருக்கிறது என்ற நற்செய்தியும் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதுபோன்று இறுதியிலே தக்குவா. தக்குவா என்ற வார்த்தைகளில் அல்ல, வாழ்க்கையின் ஒவ்வொரு தேர்விலும் வெளிப்படும் பண்பாக இருக்கிறது. இன்றைய நல்ல அமல்களே நாளைய மறுமைக்கான முதலீடு என்று அமல்களை குறித்தும் ரத்தின சுருக்கமாக சொல்லி மாஷா அல்லாஹ் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைர். நிகழ்ச்சியை தொடர்ந்து வரவேற்புரையாற்ற வருகிறார் சகோதரர் துனி உமர் அன்சாரி அவர்களை அழைக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ்
அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா வம்மாபாத். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். பிஸ்மில்லாஹ். பாசமிகு எனதருமை மருமக்கள் என்று மணமக்களாக இல்லற வாழ்க்கைகளில் நறுமண வீசப்போகும் வாசமலர்களாம் எனது மருமகன் ஜவாத் உமர் அபுபக்கர், கிளினிக்கல் சயின்டிஸ்ட், மற்றும் எனது மருமகள் ருமைசா புல்லாலி செய்த் இப்ராஹிம் பிசியோதெரபிஸ்ட் தம்பதியரின் திருமண ஒப்பந்த நிகழ்விற்கு எங்களின் குடும்பத்தாரின் அழைப்பை மனமுவந்து ஏற்று வருகை தந்திருக்கும் எனது அன்பு நெஞ்சங்கள், சொந்த பந்தங்கள், மணமக்களின் அருமை நண்பர்கள், தோழர்கள், தோழியர்கள் அனைவரையும் மணமக்கள் குடும்பத்தாரின் சார்பில் வருக வருக என இரு கரம் நீட்டி வரவேற்று வருகை தந்த அனைவரும் மணவிழாவின் அனைத்து நிகழ்வுகளிலும் தவறாமல் பங்கேற்று அருமை மணமக்கள் நல்வாருக்கு மறவாமல் துவா செய்யுமாறு வேண்டி அமைகிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈஜாப் கபூல் எனும் திருமண ஒப்பந்த நிகழ்வை அந்த நிகழ்விற்கு செல்லும் முன்பு ஒரு முறை மணமக்கள் வீட்டாரை அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன். மணமக்களையும் மர்ஹூம் முகமது அலி சாஹிப் மற்றும் மர்ஹூம் துனி முகமது அபூபக்கர் அவர்களின் பூட்டனும், இன்ஜினியர் MA முகமது அபூபக்கர் மிஸ்கின் சாஹிப் அவர்களின் மகன் வழி பேரனும், துனி முகமது உமர் சாஹிப் அவர்களின் மகள் வழி பேரனும், டாக்டர் முகமது ஜியாத் அபூபக்கர் அவர்களின் அன்பு புதல்வனுமாகிய இளவல் அல் ஹாஃபில் ஜவாத் உமர் அபூபக்கர் கிளினிக்கல் சயின்டிஸ்ட் மணாலனுக்கும், மர்ஹூம் புல்லாலி PMS சையத் இப்ராஹிம், மர்ஹூம் LK ஷேக்னா லப்பை அவர்களின் பூட்டியும், புல்லாலி PMS சையத் ராசி அவர்களின் மகன் வழி பேத்தியும், துனி MA முகமது உமர் சாஹிப் அவர்களின் மகள் வழி பேத்தியும், புல்லாலி PMSR சையத் இப்ராஹிம் அவர்களின் அன்பு புதல்வியுமாகிய ருமைசா பிசியோதெரபிஸ்ட் மணாலிக்கும் இந்த சபையோர்கள் முன்னிலையில் திருமண ஒப்பந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதனை நிகழ்த்தியிருக்கிறார் மணமகளின் தந்தை சையத் இப்ராஹிம் அவர்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். எனது மகள் ருமைசாவை தாங்கள் தருவதாக ஒப்புக்கொண்ட 51 கிராம் தங்க நகை மகருக்கு அவளது மனப்பூர்வமான சம்மதத்துடன் இச்சபையோர் சாட்சியுடன் நான் தங்களுக்கு நிக்கா செய்து தருகிறேன். இதை மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டீர்களா? அல்ஹம்துலில்லாஹ் கபில்த். அல்ஹம்துலில்லாஹ் கபில்த். பாரக்கல்லாஹு லக்க வ பாரக் அலைக்க வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். அல்லாஹ் உமக்கு அகத்திலும் புறத்திலும் அருள் புரிவானாக, உங்கள் இருவரையும் மென்மேலும் நற்காரியங்களில் ஒன்று சேர்ப்பானாக என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அழகிய வாழ்த்தை கூறிய வண்ணம் இப்போது இளவல் ஜவாத் ஜியாத் அபூபக்கர் இளவல் ஜவாத் ஜியாத் அபூபக்கர் அவர்கள் ஒரு அரபியிலே நற்குணங்கள் அஹ்லாக்கை குறித்த ஒரு சின்ன அப்துல் ரஹ்மான் ராஜி அவர்கள் ஒரு கவிதை படிப்பார். என்ன சொல்ல போறேன்னு You can start, I will complete it. You do it later, I will complete it. Okay. Please,
أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي قد وهب عباده المقربين الأدبا، ثم الصلاة بالسلام تلتقي على نبينا عظيم الخلق، وبعدها كأحسن الأخلاق يرقى بها صاحبه المراقي. فأولا راعي مع الله الأدب بترك الإثم وبفعل ما وجب، وحسن ظن وتوكل رجاء، حب وتوحيد ومن خاف نجا. وقر نبيه وعظم سنته، قدم على كل الورى محبته. وبر والديك ولتطعهما تفوز، وصل يا بني الرحما. بجل كبيرا وارحم الصغيرا، وساعد الضعيف والفقيرا. وكن شجاعا صبرا كريما، وشاكرا وفطنا حليما. وذا أنات وحياء وارفقي، وكن أمينا وتواضع واصدقي. تحل بالعدل وبالإحسان، والعفو والوفاء والإتقان. صن اللسان واحفظ الجوارح، أحب كل مسلم كن ناصحا. تقبل النصح من الثقات، وكن محافظا على الصلاة. ووقتك اشغله بالانتفاع، والمال فاحفظه عن الضياع. بهمة تعلم المفيدا، واطالع الكتبة المزيدا. واحترم الكتاب والمعلما، واكرمن ما استطاع العلماء. أقبلا وأنصتا من المحدث، وقدم الأكبر في التحدث. بالخير فانطقا وإلا فاصمتي، وقبل نقل خبر تثبتي. وقدما صلاة الاستخارة، إذا هممت ثم الاستشارة. فأتبع الخطأ باعتذار، وأتبع الذنب بالاستغفار. أفشي السلام صاحب الأخيار، لا تؤذي إنسانا أخص الجارة. وراعي آداب بيوت الناس، كغط غرف وكالاستناس. واكرم الضيف وكن مبتسما. انصر أخاك آثرا المسلما، عن كل ما يسوء كن عفيفا. حافظ على الصحة كن نظيفا. حافظ على الأذكار في الصباح، وفي المساء تحظى بالفلاح. إذا عطست فاحمدن الله، وشمتا من حمد الإله. على اليمين طاهرا نم باكرا، وكل أذكار منام ذاكرا. مما يليق باليمين سمي، في الأول ثم أحمدا في الختم. أحمده جل مصليا على نبينا، يا رب نظمي فاقبلا. இந்த அரபி மொழியில் இருந்தாலும் நல்ல ஒழுக்கத்தையும் ஆதாபுகளையும் குறித்த விஷயங்களை மௌலவி அவர்கள் மொழிபெயர்ப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ரொம்ப நேரம் இழுக்க விரும்பல. அவர் படித்த அந்த பாடலை வரிக்கு வரி ஒன்று மொழிபெயர்ப்பதற்கும் நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த வேண்டியிருக்கிறது. பொதுவாக கசாயிதுகள்
இஸ்லாத்தை பொறுத்தவரையில் கசாயிதுகளின் பார்வை என்ன, அது மாதிரி கவிதைகளினுடைய பார்வை. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அவர்களுடைய அவையில நிறைய கவிஞர்கள் இருந்தாங்க. குறிப்பாக ஹஸ்ஸான் இப்னு சாபித், நமக்கெல்லாம் பிரபல்யமான ஒரு கவிஞர், நீண்ட காலம் வாழ்ந்த ஒரு கவிஞர். ரசூலுல்லாவை அவர் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் ஏசி பேசி அவர் கவிதை பாடினார். இஸ்லாத்திற்கு வந்த பிறகு விரோதிகளுக்காக வேண்டி அவர் மறுத்து நிறைய கவிதை பாடியிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை புகழ்ந்து பள்ளிவாசல்லையே கவிதை பாடுவதற்காக ஒரு அரங்கத்தையே தயார் பண்ணி கொடுத்தாங்க. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதை இபாதத் என்று போட்டு மற்ற சஹாபாக்கள் யாரும் செய்ய இல்லை. அப்படின்னா என்ன தெரியுது? தேவைக்கு கவிதைகள் படித்துக் கொள்ளலாம். அதுல தான் நாம் அந்த இடத்தில் தான் முரண்படுகிறோம். மற்ற கசாயிதுகளுக்கும் கசீதா போன்றவைகள் இன்னைக்கு இஸ்லாமிய பேரில் இருக்கிற கசீதாக்களில் நாம் கூடாது என்று சொல்வதற்கு, ஏன்னா அதை புரிஞ்சுக்கிறணும். இங்க ஒரு கவிதையை படிக்க விட்டுருக்காங்க பள்ளிவாசல்ல, அப்ப இது ஒரு அங்கீகாரம் அப்படின்னு புரிஞ்சிருக்கும். நம்ம சொல்வதெல்லாம் கசீதாவுக்கு இஸ்லாம் எதிரானதல்ல. எந்த கசீதாவை, அதுல ஷிர்க் இருக்கிறது, சில கசாயிதுகள்ல பரக்கத்தை நாடி அப்படிங்கிற மாதிரி பேர் இருக்கிறது. ஒஹுவல் ஹபீபுல்லதி துர்ஜா ஷஃபாஅத்துஹு லிகுல்லி ஹவுலி மினல் அஹ்வாலி முக்தஹி என்கிற கவிதை போன்றவைகள். அது ஒமையுனதிஸ்மி அல்ஃபம் பி கல்வதிஹி அஸ்மம் பி ஹிம்மதிஹி சர்மன் லி கஃவதி அஜப்துஹு முஸ்ரிஅன் மின் அஜ்லி தஅவதிஹி ஃபல்யதுஉ யா அப்துல் காதிர் ஜீலானி போன்ற கவிதைகளுக்கு பள்ளிவாசல்ல நம்ம இடம் கொடுக்கலாமா? இதுல தான் முரண்படுகிறோம். அதனால இவர் படித்த கசாயிதுகளை பொறுத்தவரையில ஹதீஸில் வரக்கூடிய நிறைய ஹதீஸுகளை கவிதையாக அங்கு சொல்லப்பட்டு அவர் படித்தார். அஹ்லாக்கை, ஒழுக்க ரீதியான விஷயங்களை, நற்பண்பு ரீதியான விஷயங்கள், இவைகள் தான் அந்த கசீதாவில் அதிகம் இருந்த அல்லாவை புகழக்கூடிய வார்த்தைகள் இருந்தன. எனவே இப்படிப்பட்ட வார்த்தைகள் இருக்கிற இப்படியான கவிதை பள்ளிவாசல்ல வச்சு படிப்பதில் குற்றம் இல்லை. ரசூலுல்லாஹ் அங்கீகாரம் கொடுத்திருக்கிறாங்க. அது இபாதத் என்கிற அடிப்படைக்கு செல்வதற்கு இல்லை. நல்ல ஒரு உணர்ச்சி பூர்வமாக, இன்னும் மொழி தெரிந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும். எனவே அந்த வகையில கசாயிதுகள் விஷயத்துல இஸ்லாம் இப்படிப்பட்ட ஒரு பார்வையை பார்க்கிறது. அந்த வகையில தான் இந்த கசாயிதுக்கும் இங்க அனுமதி கொடுத்தோம். அதை தவிர அதுல ஷிர்க் இருக்குமானால், அல்லது அதுல வீணான கருத்து இருக்குமானால், அல்லது அதுல தேவையில்லாத விஷயங்கள் இருக்குமானால் கண்டிப்பாக பள்ளிவாசல் இல்லை எங்கேயுமே அதை படிக்கக்கூடாது என்று சொல்கிறது தான் கசீதாவுடைய விஷயத்தில் இஸ்லாம் உடைய நெறியாக மரபாக இருக்கிற அந்த அடிப்படையில் தான் இந்த இளவல் அழகான முறையில் படித்தார். இன்னும் சொல்ல வேண்டுமானால் அவர் படித்த அந்த வார்த்தைகளில் உள்ள மஹரஜுகள் ரொம்ப அற்புதமாக இருந்தது. அந்த அரபு உச்சரிப்பு ரொம்ப வியப்பாக இருந்தது. அதே மட்டும் இல்லாமல் அது ஒரு சிறந்த அளவில் அவர் படித்த அந்த தோரணை நமக்கு எல்லோருக்கும் ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தியது. அது ஒழுக்கத்தை சார்ந்து இருந்தது, அதே போன்று நற்பண்பை சார்ந்திருந்தது, இறைவனை புகழக்கூடிய அம்சங்கள் அந்த கசாயிதுகளில் நிறைய இருந்தது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கும் நிறைய நீண்ட ஆயுளையும் நிரப்பமான ஈமானையும் சலாமத்தையும் அல்லாஹ் கொடுக்க வேண்டும் என்று நம்ம எல்லாரும் துவா செய்து கொள்வோம். அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். நிக்காஹ் முடிந்த பின்பு மணமகன் வழங்கிய மகர் 51 கிராம் மணக்கொடை மகராக வழங்கியிருக்கிறார். இளவல் அல் ஹாஃபில் ஜவாத் முகமது அபூபக்கர் என்ற மணாளன். அதனை மணமகளின் தந்தையிடம் ஒப்படைக்கும் நிகழ்வை செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையை சீராகவும் சிறப்பாகவும் வளமாகவும் வாழ்ந்திட நாம் எல்லாம் துவா செய்வோம். நிகழ்ச்சியின் நிறைவாக நன்றி உரை ஆற்ற வருகிறார் மணமகனின் தந்தை டாக்டர் ஜியாத் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். In the name of Allah, the most gracious, the most merciful.
All praise belongs to Allah alone. First and foremost, I thank Allah for bringing us all together in this auspicious nikah ceremony. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு இந்த சிறப்பான நிகழ்வில் இன்று நம்ம எல்லாரும் ஒன்றாக சேர்த்து அல்லாஹுக்கு முதலில் நன்றி கூறுகிறேன். First, our heartfelt thanks to Al-Hafidh Mukhlis Abu Bakr, who commenced this program with the recitation of the Holy Quran. முதலில் இந்த நிகா மஜ்லிஸ் ஆரம்பித்தது கிராத் ஓதுனது Al-Hafidh Mukhlis Abu Bakr அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றிகள். Following that, our heartfelt thanks to the esteemed scholar Janab Abdul Majid Mahlari, who delivered a beautiful and clear khutbah about the value of taqwa and how to live a hayatun tayyiba and how that can reflect in our lives. அதுக்கு பிறகு Al-Sheikh Al-Alim Janab Abdul Majid Mahlari அவர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகள். அழகாக தெளிவாக்கமுல் பயான் செய்தாங்கள். Following that, our sincere thanks to Tuni Umar Ansari, who warmly welcomed everyone with his welcome address. அதன் பின் அனைவருக்கும் அன்போடு வரவேற்று துனி உமர் அன்சாரி அவர்களுக்கு எங்களின் நன்றிகள். Our heartfelt thanks to Master Abdurrahman Razi Abu Bakr, who presented a beautiful Arabic poem which combined the poetic beauty and emotional beauty with moral values and hadith values of how to live our life. இந்த நிகழ்ச்சியின் அரபி கவிதை சொன்னது அழகான முறையில் மாஸ்டர் அப்துல் ரஹ்மான் ராசி அபுபக்கர் அவர்களுக்கு எங்களின் மனமாற்ற நன்றிகள். Our sincere thanks to all our family members, friends, community members from Kailpatnam and from other local attendees who have participated in this joyous wedding day. இன்று இந்த சந்தோஷமான திருமண நாளில் கலந்து நம்ம ஊரிலிருந்து வந்து அழகாக அனைவருக்கும் எங்களின் நன்றிகள். Similarly, our heartfelt thanks to everyone who traveled from far countries, from Australia, from Singapore, from England, from Bangkok, Hong Kong, Sri Lanka, and United Arab Emirates. To all these people, as well as from local and other places, to honor us with your presence. Your presence has made this event special to us. Adapol Toornaathlinde vanda guests Australia, Singapore, England, Bangkok, Hong Kong, Sri Lanka, Arabanatikal vanda aalkal romba nandri. உள்ளூர் வெளியாட்களுக்கு வந்த ஆட்கள் அனைவருக்கும் எங்களின் மனமாற்ற நன்றிகள். My heartfelt thanks also to Machan Al-Hafiz MM Mujahid Ali, who coordinated this wedding ceremony in an excellent manner. இந்த திருமணி நிகழ்ச்சியின் சிறப்பான முறையில் எந்த மச்சான் Al-Hafiz Mujahid Ali அவர்களுக்கு எனது நன்றிகள். Our thanks also to the Azhar Juma Mosque administrators, to Janab Jabbar and Janab Maghdoom for providing the sound, lighting and live streaming for this wedding ceremony. Tirumana Nikalichi Azhar Juma Palli Nehelichi Janab Jabbar Matrum Janab Maghdoom Avalukum Nandrikal. Finally, on behalf of this joyous occasion, on behalf of our families, we express our heartfelt gratitude to all the kind people who took their time to attend our wedding ceremony and to offer prayers for the bride and groom. The Prophet ﷺ advised us in a Sahih Hadith from Abu Dawood and Tirmidhi
he told us the dua that should be given to the newlywed couple. Barakallahu laka wa baraka alayka wa jama'a bainakuma fi khair. Jazakallahu khairan to everyone for attending this auspicious occasion. And please make dua for the whole newlywed couple and for all those people who attended this blessed ceremony. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஆங்கிலத்திலும் அழகிய தமிழிலும் நன்றி உரையாற்றி அமர்ந்திருக்கிற டாக்டர் ஜியாத் அவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோமாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان فبأي آلاء ربكما تكذبان خلق الإنسان من صلصال كالفخار وخلق الجان من مارج من نار فبأي آلاء ربكما تكذبان رب المشرقين ورب المغربين فبأي آلاء ربكما تكذبان مرج البحرين يلتقيان بينهما برزخ لا يبغيان فبأي آلاء ربكما تكذبان يخرج منهما اللؤلؤ والمرجان فبأي آلاء ربكما تكذبان وله الجوار المنشآت في البحر كالأعلام فبأي آلاء ربكما تكذبان كل من عليها فان كل من عليها فان ويبقى وجه ربك ذو الجلال والإكرام كل من عليها فان ويبقى وجه ربك ذو الجلال والإكرام فبأي آلاء ربكما تكذبان يسأله من في السماوات والأرض كل يوم هو في شأن فبأي آلاء ربكما تكذبان
سنفرغ لكم أيها الثقلان فبأي آلاء ربكما تكذبان يا معشر الجن والإنس إن استطعتم أن تنفذوا من أقطار السماوات والأرض فانفذوا لا تنفذون إلا بسلطان فبأي آلاء ربكما تكذبان يرسل عليكما شواظ من نار ونحاس فلا تنتصران فبأي آلاء ربكما تكذبان فإذا انشقت السماء فكانت وردة كالدهان فبأي آلاء ربكما تكذبان فيومئذ لا يسأل عن ذنبه إنس ولا جان فيومئذ لا يسأل عن ذنبه إنس ولا جان فبأي آلاء ربكما تكذبان يعرف المجرمون بسيماهم فيؤخذ بالنواسي والأقدام فبأي آلاء ربكما تكذبان هذه جهنم التي يكذب بها المجرمون يطوفون بينها وبين حميم آن فبأي آلاء ربكما تكذبان ولمن خاف مقام ربه جنتان فبأي آلاء ربكما تكذبان ذواتا أفنان فبأي آلاء ربكما تكذبان فيهما عينان تجريان فبأي آلاء ربكما تكذبان السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. كلا بل تحبون العاجلة وتذرون الآخرة
وجوه يومئذ ناظرة إلى ربها ناظرة ووجوه يومئذ باسرة تظن أن يفعل بها فاقرة كلا إذا بلغت التراقي وقيل من راق وظن أنه الفراق والتفت الساق بالساق إلى ربك يومئذ المساق فلا صدق ولا صلى ولكن كذب وتولى ثم ذهب إلى أهله يتمطى أولى لك فأولى ثم أولى لك فأولى أيحسب الإنسان أن يترك سدى ألم يكن نطفة من مني يمنى ثم كان علقة فخلق فسوى فجعل منه الزوجين الذكر والأنثى أليس ذلك بقادر على أن يحيي الموتى بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين قل يا أيها الكافرون لا أعبد ما تعبدون ولا أنتم عابدون ما أعبد ولا أنا عابد ما عبدتم ولا أنتم عابدون ما أعبد لكم دينكم ولي دين الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس
السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. كلا بل تحبون العاجلة وتذرون الآخرة وجوه يومئذ ناظرة إلى ربها ناظرة ووجوه يومئذ باسرة تظن أن يفعل بها فاقرة كلا إذا بلغت التراقي وقيل من راق وظن أنه الفراق والتفت الساق بالساق إلى ربك يومئذ المساق فلا صدق ولا صلى ولكن كذب وتولى ثم ذهب إلى أهله يتمطى أولى لك فأولى ثم أولى لك فأولى أيحسب الإنسان أن يترك سدى ألم يكن نطفة من مني يمنى ثم كان علقة فخلق فسوى فجعل منه الزوجين الذكر والأنثى أليس ذلك بقادر على أن يحيي الموتى بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. قل يا أيها الكافرون لا أعبد ما تعبدون ولا أنتم عابدون ما أعبد ولا أنا عابد ما عبدتم ولا أنتم عابدون ما أعبد لكم دينكم ولي دين. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. الحمد لله رب العالمين
المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. السلام عليكم.